ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யூவர்ஸ், நான் தான் வாங்க படலாம் மனத்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம விஜய் சேதுபதி 50வது படம் மகாராஜா இதான் ரிவ்யூ பண்ண போகிறோம். இதை குரங்கு பொம்மையோட 7 வருஷமாக ஒரு படம் எடுத்து எல்லாரையும் பரவாயில்ல பேசப்பட்ட இயக்குனர் நிதிலன் இவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே 4 இயக்குனர் 3ஆம் சீசனில் வந்து கப் வின் பண்ணார். இந்த படத்தில் வந்து ஒரு ஸ்டோரின்னு சொன்னோம் அப்படின்னா பார்க்குறவங்களுக்கு வந்து அது ஸ்பாய்லர் ஆகிடும். ஏன்னா அது பக்கா த்ரில்லர் ஸ்டோரி. ஒரு லைனில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பழிவாங்கிற கதை தான். இந்த பழிவாங்கிற கதை வந்து விஜய் சேதுபதி ஒரு மிடில் ஏஜ் மேனாக வர்றாரு. இவருக்கு ஒரு 15 வயசுல ஒரு பொண்ணு இருக்கு. சொந்தமாக ஒரு பார்பர் ஷாப் வச்சிருக்கிறாரு. அவர் பாட்டு அமைதியாக வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு வீட்டில் ஒரு ஆபரி நடந்துருது. அவர் வந்து ஒரு குப்பைத்தொட்டி வந்து தெய்வமா வணங்குறாரு. லட்சுமின்னு பேர் வச்சு வீட்டில் ஒரு ஆளாவே அவரும் பொண்ணும் இது பண்றாங்க. அதுக்கு என்ன காரணம் முதல் சீன்லேயே சொல்லிடுறாங்க. அந்த லட்சுமியை காணும்னு சொல்லிட்டு இவர் வந்து போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அவர் பண்ணுற கூத்து இதெல்லாமே வச்சு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக நட்டு வந்திருக்காரு. இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை வந்து அனுராக் காஷ்யப் நடிச்சிருக்காரு. படம் ஃபுல்லாக 50வது படம்ன்றனால என்னமோ விஜய் சேதுபதி உண்மையிலே தூக்கி நிறுத்திருக்காரு. பொதுவாக ஒரு மாமனிதன் இந்த மாதிரி ஒரு படங்கள்ல வந்து ரொம்ப சாஃப்டா ரொம்ப நல்லவனா வருவார். ஒரு பக்கம் கிரே ஏரியாவா மாஸ்டர் இந்த மாதிரி படங்கள் வில்லனா வருவார். அவர் நெகட்டிவ் ரோல்ஸ் தான் மக்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்து வர சீன்லாம் வந்து கைத்தட்டல் பறக்குது. சிங்கிளாவே ஃபுல் படத்தையும் சொல்ற தூக்கி சாப்பிட்டுருக்காரு. ஏன்னா இவருக்கு ஈக்குவலான ரோலாக இருக்க அனுராக் காஷ்யப் நல்ல எக்ஸ்பிரஷனாக வெளிப்படுத்துறாரு. வில்லனுக்கு ஏற்ற ரோலு. பட் இருந்தாலும் ஒரு லிப் சிங் வந்து செட் ஆகல. வெளியூர்காரன்றனால அதையும் சேர்த்து இவரே பண்ணிடுறாரு. போலீஸ் ஸ்டேஷன் போனால் அங்கே திருடனுக்கு பேர் போலீஸு. அவன் வந்து ஆவுன்னு டிக்கியை காமிச்சு அடி வாங்கிக்கிறான். நட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுறது அவருக்கும் வந்து நம்ம விஜய் சேதுபதிக்கு நடக்கிற கான்வர்சேஷன் எல்லாமே தேட்டரில் வந்து அப்ளாஸ் அல்லுது. முக்கியமான கதாபாத்திரத்தை நம்ம சிங்கமொழி பண்ணியிருக்காரு. இவர் போய் இப்படியா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருந்தால் கூட சிங்கமொழியை காமெடியாக பார்த்துருப்போம். இது ஒரு முக்கியமான ரோல் வந்து அவர் நிச்சயமாக பல படங்கள் ஒரு வாய்ப்பு கொடுக்கும்னு நம்பலாம். இந்த படம் வந்து ஒரு நான்-லீனியர் மெத்தடில் சொல்லியிருக்காங்க. ஒரு சாதாரண பழி வாங்குற கதை தான். அதை ஸ்ட்ரைட்டாக சொல்லியிருந்தாருன்னா ஒரு 10 ரூபா 11 போயிருக்கும். பிரித்து போட்டு கடைசியாக அதை இன்ட்ரோலுக்கு அப்புறம் ஒழுங்காக கோர்த்த இடத்துல ஸ்க்ரீன் பிளே வின் பண்ணியிருக்காரு இயக்குனர். குப்பத்தொட்டிக்கு பேர் லட்சுமி. அந்த லட்சுமியை காணணும் இவர் சொல்றது நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணாமல இவர் சொன்ன சீன் மாதிரி இருந்தால் கூட ரசிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு லெவலுக்கு மேலே வேலை வந்துட்ட வெள்ளக்காரன் ரோபோ சங்கர் மாதிரி என் பேர் மகாராஜா காலையில் எந்திரிச்சேன் எங்கள் வீடு லட்சுமி ஒவ்வொன்றா சொல்லும் பொழுது தியேட்டர் எல்லாம் சிரிச்சு மாயிறாங்க. நம்ம பொதுவாகவே வந்து ஒரு 1/4 மணி நேரம் ஒரு 10 நிமிஷம் அப்படி லேக் ஆகும். ஃபோனை நோண்டுவோம், பக்கத்தில் பார்ப்போம். இந்த படத்தில் வந்து 2.5 மணி நேரம் எதை பற்றி யோசிக்காம ஸ்க்ரீன் பிளே கட்டி போட்டு தான் படத்துக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி. விஜய் சேதுபதியோட நடிப்பு மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமான ரோலில் நம்ம பாய்ஸ் மணிகண்டன் பண்ணியிருக்காரு. இவர் தான் காதல் படத்தை நடிக்க வேண்டியது. அவர் கெட்ட நேரம் என்னமோ அந்த படத்தை மிஸ் பண்ணிட்டாரு. ரொம்ப வருஷம் ஃபீல்ட் அவுட் வந்திருக்கு. இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு ரோலு. அது மட்டும் இல்லை கவுன்சிலர் ஒருத்தர் வரவர். அவர் என்னோட தலைவன் குணால் கண்ணாடியா எடுத்துட்டேன்னு சொல்லிடும். எல்லாமே வந்து கொஞ்சம் பிளாக் காமெடியாக நல்லா படம் ஃபுல்லாக கொண்டு போயிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனில் கைதிகள் அடி வாங்கிட்டு கத்துறது தாங்காமல் காதில் வாக்குமானம் வச்சுட்டு சமைக்கிற ஆயா உட்பட எல்லா கேரக்டரும் நம்மளை கவனிக்க வச்சிருக்கு. இவ்வளோ பெரிய படத்தில் இவ்வளோ கேரக்டர் இருந்தாலும் யாருமே நமக்கு வந்து சோட போகவே இல்லை. குறிப்பாக விஜய் சேதுபதியா பொண்ணா வர அந்த ஒரு கேரக்டர், ஒரு 15 வயசு பொண்ணா அப்பாவுக்கு அவருக்குள்ள பாண்டிங் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க. மம்தா மோகன்தாஸ், பாரதி ராஜா அவங்களாம் வேஸ்ட் பண்ண மாதிரி தெரிஞ்சா கூட அவங்களும் படத்தில் இருக்காங்க. நிறையா ப்ளஸ் இருந்தாலும் மைனஸ்னு பார்க்கும்பொழுது படத்தோட வயலன்ஸ் சொல்லணும். ரொம்ப ஓவர் டோஸ் ஆஃப் வயலன்ஸ் வந்து அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நெஞ்சுன்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி விஜய் சேதுபதி அனுராக் காஷ்யப் 2 பேரும் பிசிக்கலாக ஃபிட் இல்லாமல் பத்தக்கான்னு இருக்காங்க. அவங்க சண்டை போடுறது பயங்கரமா கத்தியில குத்திக்கிறதுலாம் ஒரு ஃபேமிலியோட பார்க்கும்போது கொஞ்சம் நமக்கு வந்து நெளிய வைக்குது. அதே மாதிரி படத்தோட கண்டென்ட் இது என்னன்னு சொன்னா நம்ம பார்க்க முடியாம போயிடும். அதனால சொல்ல விரும்பல. பட் அந்த கண்டென்ட் வந்து நெஞ்ச பசிக்கிற மாதிரி இருக்கு. பொதுவாக அந்த கர்ப்பிணி பெண்கள் இலக்கிய மனம் படைத்தவர்கள் மாதிரி ரொம்ப ஒரு அழுத்தமான மூவியை பார்க்க விரும்பாதவங்களும் இதை அவாய்ட் பண்ணலாம். மற்றபடி எல்லாம் ஒரு சினிமா ரசிகர்களுக்கும் சரி ஜென்ரலா ஒரு 2.5 மணி நேரம் நம்ம வந்து ஒரு தேட்டருக்குள்ளே கட்டி போற மாதிரி படம் ஒரு த்ரில்லர் மூவி வேணும்னா இதை சொல்லலாம். ஏன்னா நம்ம பழி வாங்குற பார்த்தீங்கன்னா ஜென்ரலா வந்து ஓல்டு பாய் பதிலாக சொல்லுவாங்க. கமர்ஷியல் எடுத்துக்கணும் அபூர்வ சகோதரர்கள் நம்ம கஜினியை சொல்லலாம். ஸோ இது வந்து கமர்ஷியலாகவும் சக்ஸஸாக இருக்கு. ஏன்னா குரங்கு மூவி முதல் படம் நல்லா பேசப்பட்டாலும் பெரிய கமர்ஷியல் சக்ஸஸ் ஆகலை. அதனால நம்ம வந்து இயக்குனருக்கு 7 வருஷம் கேப்பு. பட் 7 வருஷம் உட்காந்து கதையை செதுக்கியிருக்காப்ல. ஒவ்வொரு ஸ்க்ரீன் பிளேவும் சொல்லணும்னா மௌனகுரு, மாநகரம் அந்த மாதிரி இந்த ஸ்க்ரீன் பிளேவால் தூக்கி நிப்பாட்டின படத்தை இந்த படத்தை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு நோட் எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு படம் இருக்கு. இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமாக எடிட்டிங்கு. ஏன்னா படம் வேற லைன்ல மாறி வருது. ஸோ ஒரு சம்பவம் நடக்குது, அடுத்த சம்பவம் வருது. ஸோ கரெக்டாக எடிட்டிங்லையும் மியூசிக்லையும் படத்தை கோர்த்த விதம் நல்லா இருக்கு. படத்தில் வந்து கொஞ்சம் வந்து இயக்குனர் வந்து கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு தான் கன்வீனியன்ட்டுக்கு ஸ்க்ரீன் பிளே அமைச்சிருக்காரு. ஸோ லாஜிக் சில இடங்களில் மிஸ் ஆகுது. பட் ஒரு படத்தை பார்க்கும்போது நமக்கு அந்த லாஜிக் மிஸ்டேக்ஸ் தெரியும். சில படங்கள் வெளில வந்து நாம இல்லை நம்ம இப்படி ஏமாத்திட்டான்னு தோணும். பட் இந்த படம் ஒரு 2-3 நாளைக்கு நம்ம மைண்ட்ல இருக்கிற மாதிரி எடுத்ததுனால நிச்சயமா அந்த குறைகள் எல்லாம் மறந்துடலாம். இது சமீபத்தில் வந்து நல்லா வெற்றி பெற்ற ஒரு மலையாள படத்தோட சாயல் இருக்கு. அது சொன்னாலும் வந்து ஆடியன்ஸ் எப்படி இருக்குமோன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. எவ்வளவு பெரிய
சினிமாவில் நீங்கள் விஷயம் தெரிஞ்சவங்க வந்து இந்த ஸ்க்ரீன் பிளே உங்களுக்கு நிச்சயமாக கட்டி போடும். அந்த விதத்தில் வந்து ரொம்ப அருமையாக இயக்குனர் பண்ணியிருக்கிறாரு. கமர்ஷியல் கிரிட்டிக்கல் ரெண்டு பக்கமும் ஒரு ஈக்குவலான ஒரு பேஸோட இந்த படம் வந்தனால விஜய் சேதுபதிக்கு இந்த 50வது படம் ஒரு மைல்கல்னு சொல்லலாம். வாங்க போகலாம் பஞ்ச்லைன், மகாராஜா, மிரட்டல், 3.25 ஸ்டார் ரேட்டிங். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க போகலாம் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பாய்.